தமிழ்நாட்டுல 12th ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். யாரெல்லாம் நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ, நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட 2023ல கேட்ட நீட் கொஸ்டின் பேப்பர் என்ன கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா E2. ஓகேவா? ஏற்கனவே நம்ம E1 பார்த்திருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை தயவு செய்து என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களால இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1ல இருந்து பார்ட் 8 வரைக்கும் போட்டிருப்பேன். 1 to 8. சோ 8 பார்ட்டா போட்டத இதுல ஒரே ஒரு பார்ட் தான் போட போறேன். எப்படி ஒரே ஒரு பார்ட்ல 50 கொஸ்டின் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? 35 கொஸ்டின் கம்பல்சரி செக்ஷன் ஏல. செக்ஷன் பில 15 கொஸ்டின்ஸ்ல எனி 10 அட்டெண்ட் பண்ணணும் இல்லையா? இந்த 45 கொஸ்டின் என்னால ஒரே ஒரு பார்ட்ல போட்டுற முடியுமா? அதுவும் 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்லயே போட்டுற முடியுமா? நான் கண்டிப்பா முடியும். ஏன்னா இது புக்லெட் கோட் E2. சோ E அப்படின்றது தான் சீரிஸ். ஓகேவா? Eன்றது சீரிஸ். அதுல E1 இருந்துச்சுனாலும் சரி, E1ல இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா E6 வரைக்கும் இருக்கு. E1, E2, E3, E4, E5, E6. சோ இந்த E1ல இருந்து E6 வரைக்கும் இருக்கிற இந்த 6 கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 45 இருக்கும் இல்லையா? சேம் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. E1ல ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதே கொஸ்டின் கண்டிப்பா E6லயும் இருக்கும், E5லயும் இருக்கும், E2லயும் இருக்கும். பட் என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டத இதுல செகண்ட் கொஸ்டினா கேட்கலாம், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு 50th கொஸ்டின் வரைக்கும் எந்த இடத்துல வேணா அதை கேட்டிருக்கலாம். செக்ஷன் ஏக்குள்ளார ஷஃபிள் பண்ணுவாங்க, செக்ஷன் பில ஷஃபிள் பண்ணுவாங்க. சோ இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இதுல இருக்கும். ஓகேவா? E1ல இருந்து E6 வரைக்கும் எல்லாத்துலயுமே கொஸ்டின் சேமா தான் இருக்கும். பட் அந்த கொஸ்டின்ஸ் உடைய நம்பர் மாறி இருக்கும். ஓகே தானே? சோ ஜஸ்ட் E1 எத்தனை பேர் பார்த்தீங்களோ பார்ட் 1ல இருந்து பார்ட் 8 வரைக்கும் அதுல சில ப்ராப்ளம்ஸ் இன் கேஸ் ஒரு தியரிட்டிக்கலா அல்லது எக்ஸ்பெரிமெண்டலா போட்டு செய்ய வேண்டியதா இருந்துச்சு அல்லது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சர்ஸ் கீ இதுல இன்னும் கொஞ்சம் டீடைலா கொடுத்திருக்கலாம். ஓகே, அதாவது அதுல ஈஸியா இருக்கிறது இதுல கஷ்டமாவும் தெரியலாம், அல்லது அதுல கஷ்டமா இருக்கிறது இதுல ஈஸியாவும் தெரியலாம். சோ ஆன்சர்ஸ் கீயை ரெஃபர் பண்றதுக்கு, கிராஸ் செக் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். E2, E3, E4 எல்லாத்துலயுமே சேம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் ஷஃபிள் ஆயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். சோ இப்போ நம்ம பார்க்கலாம். புக்லெட் கோட் E2 7th மே நடந்த எக்ஸாம். ஓகே தானே? சரி. ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் பிசிக்ஸா இருக்கும். அதுல பிரச்சனை இல்ல. சோ ஓகே ஃபைன். கெமிஸ்ட்ரி 51st கொஸ்டினே, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கெமிஸ்ட்ரியில என்ன வருது அப்படின்னு பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.1 × 10⁻31. இது கரெக்ட் இல்லையா? இந்த மாதிரி எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல் த ஐசோடோப்ஸ் எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட், பி கரெக்ட், தென் இ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இது எல்லாமே அங்க பார்த்த கொஸ்டினே தான்ப்பா. இதுல எதுவுமே மாறல. இதுல கூட நான் உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தேன். என்ன ஞாபகம் இருக்கா? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் நியூக்ளியான்னு சொல்லணும். இங்க புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூக்ளியான்ஸ் கரெக்ட்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அப்புறம் இல்ல எலக்ட்ரான் இருக்கு அதனால ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோ புரோட்டானும் நியூட்ரானும் இருந்தா நியூக்ளியான்ஸ்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஃபைன். சோ எத்தனை பேரு வீடியோஸ் ஒழுங்கா பாத்தீங்களோ அவங்களால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஃபைன். இது இந்த கொஸ்டின் இதுக்கான ஆன்சர். இது எல்லாமே ஈஸியா தான் இருக்குல்ல? அதே எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபைன். ரீசன் அசர்ஷனுக்கான கொஸ்டின்ஸ், த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. ப்ராப்ளம் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த கொஸ்டின் சாலிட் ஸ்டேட்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஆக்டாஹெட்ரல வச்சு இன்னொன்னு டெட்ராஹெட்ரல வச்சு இல்லையா? ஃபைன். ஒன்னு FCCல இருக்கும், இன்னொன்னு CCP ஸ்ட்ரக்சர்ல கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்ல இருக்கு. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. A compound is formed by 2 elements A and B. The element B forms cubic close packed structure and atoms of A occupy 1/3 of tetrahedral void. Tetrahedral void எத்தனையோ 2n இருக்கும் இல்லையா? அதுல 1/3 என்னவா இருக்குன்னா A atom occupy பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க. If the formula of the compound is AXBY, then the value of X plus Y என்னன்னு கேட்டாங்க. பாருங்க, இதுக்கு சொல்யூஷன்ஸ் அங்க கொடுக்கல. வெறும் ஆன்சர் மட்டும் தான் 1ன்னு கொடுத்திருந்தாங்க, 5ன்னு. ஆப்ஷன்ஸ் கூட மாறல. தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் மாறுது. ஆப்ஷன்ஸ் கூட மாறல. ஓகே. சோ இந்த 5 எப்படி வந்துச்சுன்றதை இங்க கொடுத்திருக்காங்க. பாருங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் B is, B எத்தனை இருக்கு அப்படின்னா n இருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் A is 1/3, அதாவது 1/3 into 2n. ஏன்? ஏன்னா இது டெட்ராஹெட்ரல் வாய்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ல இருக்கிறது B, டெட்ராஹெட்ரல் வாய்ட்ல இருக்கிறது A. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். சோ இது 1/3 of 2n. ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் A X ன்னு இருந்துச்சு, B Y ன்னு இருந்துச்சு. கரெக்டா? சோ A 2/3n, B n அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? B இங்க n தானே இருக்கு. அப்ப Bn. இது 2 into 1 2n by 3 ன்னு இருக்கும். சோ 2/3n, இது Bn. ஓகே. which is equal to A to B3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இந்த n கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க டிவைட்ல இருக்கு. சோ இதுக்கும் அதே மாதிரி எழுதி கேன்சல் பண்ணலாமா? 3 ஆல மல்டிபிள் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணா
ரெண்டும் சேம் ஆயிடும். ஃபைன். அப்ப A2 B3 அப்படின்றது தான் ஆன்சர். Xன்றது 2, Yன்றது 3. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 + 3 5ன்னு வரும். இப்படிதான் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகே. ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இருக்கு. ம். வாவ்! இந்த ப்ளூ கலர் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. சோடியம் மெட்டல் என்ன ஆகும்னா, லிக்விட் அம்மோனியால டிசால்வ் ஆகும்போது ப்ளூ கலர் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆன் டிசால்விங் ஆல்கலி மெட்டல் sodium in liquid ammonia, a deep blue solution is developed due to the ammoniated electron which absorbs energy in visible region. பாருங்க, அம்மோனியேட்டட் எலக்ட்ரான் இந்த NH3 X டைம்ஸ் M பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது கூட என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். E அம்மோனியா Y டைம்ஸ் அப்படின்றது ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் தான் அம்மோனியேட்டட் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் வச்சிருக்கக்கூடிய அம்மோனியா காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? சோ அதுதான் என்ன பண்ணுதுன்னா, விசிபிள் ரீஜன்ல இருக்கிற லைட்ட அப்சர்வ் பண்ணுது. இ அ ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் கலர் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, அதுக்கு காம்போசிட்டான கலர், கான்ட்ரரி கலர அது என்ன பண்ணும்? அ எமிட் பண்ணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுக்கு ப்ளூ கலர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. டியூ டூ அன்பேர்டு எலக்ட்ரான் சொல்யூஷன் இஸ் பாராமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது பாராமேக்னெட்டிக்கா இருக்கு. தென் அங்க இருக்கக்கூடிய அம்மோனியேட்டட் எலக்ட்ரானால தான் அங்க என்ன இருக்கு? டீப் ப்ளூ கலர் வருதுன்றத சொல்றாங்க. இத நான் அதுலயும் சொல்லியிருப்பேன். ஃபைன். லீவிஸ் ஆசிட் சொல்லியிருக்காங்க. அலுமினியம் குளோரைடு இந்த மாரி எதெல்லாம் 6 எலக்ட்ரான்ஸ் சாரி 8 எலக்ட்ரான்ஸ் இல்லையோ, ஆக்டேட்ட ஒபே பண்ணலையோ அது எல்லாமே லீவிஸ் ஆசிட்ன்னு சொல்லுவோம். லெஸ் தென் 8 இருக்கணும். சூப்பர் ஆக்டேட்டா இருக்கக்கூடாது. 8 விட அதிகமா இருக்கக்கூடாது. ஓகே தானே? சோ இதுல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கு. இது கிடையாது. ஆனா 6 எலக்ட்ரான் இருக்கிறது உண்டு. 4 எலக்ட்ரான் இருக்கிறதும் உண்டு. இல்லையா? அப்ப இத வச்சு நம்ம சொல்லுவோம். லீவிஸ் ஆசிட் எது எதுன்னு சொல்லிட்டு. ஃபைன். விச் அமாங் த ஃபாலோயிங் மாலிக்யூல் ஆன் பாலிமரைசேஷன், குளோரோப்ரின், நியோப்ரின் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபைன். SEN4 ரெட் பிளட் கலர் ஆர் பிளட் ரெட் கலர். ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா அசிட்டோன், சோடியம் அசிட்டேட் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட். சோடியம் எத்தனோயேட், சோடியம் அசிட்டேட் எடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ்ல கால்சியம் ஆக்சைடு இதுதான் என்னன்னு சொன்னேன். ட்ரை டிஸ்டிலேஷன் சொன்னேன். சோ அதை இங்க எழுதிருக்காங்க. டீகார்பாக்சிலேஷன் சொல்லிட்டு. டீகார்பாக்சிலேஷன் சொன்னாலும் ட்ரை டிஸ்டிலேஷனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ ஒரு கார்பனேட் காம்ப்ளெக்ஸ் வெளியில போகுது. சோடியம் கார்பனேட்டா மீத்தேன் கிடைக்குது. அவங்க 2 மோல்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்டோட வெயிட் என்னன்னு தான் கேட்டாங்க. அதனால 2 டைம்ஸ் ஆஃப் மீத்தேனுக்கு 16 into 2 32 கிராம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? டிரான்குலைசர்ஸ்லயும் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெரோனால் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் பார்பிட்யூரிக் ஆசிட் அண்ட் கன்சிடர்ட் ஆஸ் பார்பிட்யூரேட் அப்படின்னு சொல்றோம். பார்பிட்யூரிக் ஆசிட்ல இருந்து தான் டெரைவ் பண்றோம் வெரோனால. அதனால அத என்ன சொல்றாங்க? பார்பிட்யூரேட் அப்படின்னு சொல்றோம். மெப்ரோபேமேட், வேலியம் அண்ட் குளோரோடையசிப் ஆக்சைடு. டை டைஅசி ஈபாக்சைடு ஆர் த இந்த 3மே என்னன்னு சொல்றாங்கன்னா டிரான்குலைசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பார்பிட்யூரேட்ஸ் கிடையாது. இந்த 3மே டிரான்குலைசர்ஸ். சோ நீங்க டிரான்குலைசர்ஸையும் படிச்சுக்கிறது நல்லது. செல் கான்ஸ்டன்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஃபைன். எல் பை ஏ வேல்யூ ஜி ஸ்டார்னு சொல்லலாம். ஃபைன். கண்டக்டிவிட்டி ஈக்குவல் டு கண்டக்டன்ஸ் இன்டு செல் கான்ஸ்டன்ஸ். சோ கண்டக்டிவிட்டினா கப்பா, கண்டக்டன்ஸ்ன்றது ஜி ஆர் சி அப்படின்னு நம்ம போடுவோம் பிசிக்ஸ்ல இல்ல. கண்டக்டன்ஸ் சி, ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு போடும்போது இத சின்னு போட்டுக்கலாம். ஓகே. சோ கண்டக்டன்ஸ் வேணும்னா என்னது 1 பை ஆர். ரெசிஸ்டன்ஸோட இன்வெர்ஸ் தான கண்டக்டன்ஸ். அதனால 1 பை ஆர் இன்டு ஜி ஸ்டார். சோ ஜி ஸ்டார் தான் கண்டுபிடிக்கணும் செல் கான்ஸ்டன்ட். அப்ப ஆர் என்னன்னு வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். கப்பா இன்டு ஆர். கண்டக்டிவிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். தென் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சது? செல் கான்ஸ்டன்ட் கிடைச்சது 1.26 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல. ஓகேவா? ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஹைட்ராக்சைடு இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் நடக்கும். OH H3 வாட்டரா போயிட்டு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சயனைடு ஹைட்ராலிசிஸ் ஆகி என்ன ஆகும்? ஆசிடா ஒயேட் காம்பவுண்டா மாறும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஐ திங்க் ஆப்ஷன் 4 ரைட்? ஆன்சர் 4. ஓகே. சோ இந்த மாதிரி ஆசிடா Hன்னு கொடுத்திருக்கலாம் அல்லது O மைனஸ்னு கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல O மைனஸ் மட்டும் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். COO மைனஸ் அப்படின்னு எழுதியிருந்தாலும் COOHன்னு எழுதியிருந்தாலும் ஒண்ணுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. O8 காம்பவுண்ட்ஸ். ஆசிட்ல H பிளஸ் போனதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் அவங்க எழுதிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல. ஃபைன். ஹோமோலிட்டிக், ஹெட்டரோலிட்டிக்லாம் தெரியும் இல்லையா? சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கா? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. சோ இது ஃபார்முலா தான். ஜஸ்ட் Nm-1/2 அப்படின்னு சொல்லலாம். ஆர் Nm is equal to 2l+1 அப்படின்றது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க அப்படியே ஜஸ்ட் மேக்னெட்டிக் கரண்ட் நம்பருக்கும் அசிமுத்தல் கரண்ட் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன், மேக்னெட்டிக் கரண்ட் நம்பருக்கும் அசிமுத்தல் கரண்ட் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு படிச்சுட்டா போதும். ஃபைன். வேற என்ன சொல்லணும்? இதுல அயனைசேஷன் என்தால்பி, ஹைட்ரேஷன் என்தால்பியை பத்தி பேசியிருந்தோம்ல. ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா அதை வச்சு ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் காப்பர் 2+ இஸ் மோர் தென் காப்பர் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அக்வஸ் சொல்யூஷன்ல. அதுக்கு ரீசன் இங்க கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி காப்பருக்கு கொடுத்திருக்காங்க.
இங்க ஹைட்ரேஷன் என்தால்பி கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இது 1960, இது 745. இது ரெண்டுத்தையும் விட இங்க எவ்வளவு இருக்குன்னா -2121 அப்படின்னு இருக்கு. அதாவது 2121. ஃபைன். ஹைட்ரேஷன் என்தால்பி தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே அதிகமா இருக்கு கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்ல. So due to more negative hydration enthalpy of copper 2 plus than copper plus, which more than compensates for second ionization enthalpy. Second ionization enthalpy compensate பண்ற அளவுக்கு hydration enthalpy எனக்கு இருக்கு. அதனாலதான் காப்பர் 2 பிளஸ் மோர் ஸ்டேபிள்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். ஹைட்ரேஷன் எனர்ஜி எங்க ரொம்ப அதிகமா இருக்கோ நெகட்டிவ் என்தால்பில. ஓகேவா? ஹைட்ரேஷன்னாலே நெகட்டிவ் தானே, எக்ஸோதெர்மிக் தானே, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் என்தால்பி, ஹைட்ரேஷன் என்தால்பி எப்ப ரொம்ப மேக்ஸிமமா இருக்கோ, அதிகமா இருக்கோ, மத்த எல்லா எனர்ஜியும் காம்பன்சேட் பண்ற அளவுக்கு இருக்கோ, அப்போ கண்டிப்பா அதுக்கு தான் அந்த அயான் தான் ஸ்டேபிளா இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது இனர்ட் பேர் எஃபெக்ட் பத்தி பேசியிருந்தோம்ல. கீழ போக போக லோயர் ஆக்சிடேஷன் நம்பர் தான் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லிட்டு. தாலியம் 1 பிளஸ் தான் மோர் ஸ்டேபிள் தேன் தாலியம் 3 பிளஸ்ன்னு சொல்லிட்டு. அத குடுத்திருக்காங்க. தாலியம் ஓகே. சோ சம்ஸ் ஏதாவது வருதான்றத பார்க்கலாம். உங்களுக்கு இன் கேஸ் ஏதாவது ஒரு கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பிரிடின் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சிருப்பேன். C5H5N அப்படின்னு சொல்லிட்டு. பென்சீன்ல ஒன் ஆஃப் த CH பதிலா Nன்னு போட்டுட்டா அதுதான் அது பிரிடின். சோ எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்குலாம் நம்ம எண்ணி இருப்போம். அது கரெக்ட்டா தான் இருக்கும்ல. நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் அட்டன்ஸ் எப்பயுமே எங்க போடணும்? வெளியில தான் போடணும் பிரிடின்ல. ஏன்னா 3 பை பாண்ட் கரெக்ட்டா இருக்கு. ரெசோனன்ஸ்ல இதுவே எனஃப் போதுமா இருக்கும். இல்ல? சரி. இப்ப இதுல கூட நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். 5 மெம்பர்ட் ரிங்ல நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் அட்டன்ஸ ஏன் உள்ளார போடுறோம்? 5 மெம்பர்ட் ரிங்குக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைன். அதே மாதிரி நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 7. சோ 7 வரைக்கும் இருக்கிறதுக்குலாம் ஒரு பை ஆர்பிட்டால்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். சிக்மா அதுக்கப்புறம் இருக்கும். அட்டாமிக் நம்பர் 8க்கு மேல போச்சுன்னா சிக்மா 2pz ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பை 2px, பை 2p இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. சரி. சோ எல்லாமே அதே கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டின் மாறி இருக்கு அப்பலாம் கிடையாது. இருக்கிற 50 கொஸ்டின் அந்த அந்த E1ல என்ன இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்க போகுது. இதுவும் 3a ஸ்கொயர் பண்ணும்போது 9ன்னு வரும். அதனால 9 டைம்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்ல இன்கிரீசஸ் பை எ ஃபேக்டர் 9 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபைன். சோ ஜஸ்ட் அதே ஆன்சர்ஸ் தான், அதே கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. எதுக்காக நான் இத சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க எந்த அளவுக்கு ஒரு கான்செப்ட்ஸ கிளியரா படிக்கிறீங்களோ, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன் 2 பார்த்தோம். 1/Vக்கு Pக்கு T1, T2, T3. சோ இத வச்சு பார்த்தோம்ல. T3 கிரேட்டர் தென் T2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, பாயில்ஸ்ல டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்கும் ரிலேஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுச்சுனாலே நம்ம அதாவது வால்யூம்க்கு என்ன ப்ரொபோர்ஷனல் இருக்கு, பிரஷருக்கு டெம்பரேச்சருக்கு என்ன ப்ரொபோர்ஷனல் இருக்கு பிரஷர். இந்த 2ம் தெரிஞ்சுச்சுனாலே இந்த கிராஃப் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே தானே? லீவிஸ் ஆசிட் எதுன்னு கேட்கறாங்க. BF3 டக்குன்னு பார்த்த உடனே சொல்லலாம். மீதி எல்லாமே லீவிஸ் பேஸ். இது மட்டும் தான் லீவிஸ் ஆசிட். ஃபைன். ஆனியனோட சைஸ் லார்ஜஸ்டா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். நைட்ரஜன் 3 எலக்ட்ரான்ஸ கெயின் பண்ணுதுன்னா, இது 2 எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணும். ஆக்ஸிஜன், ஃப்ளூரின் 1 எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணும். சோடியம் எலக்ட்ரானே கெயின் பண்ணாது. அது எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு கேட்டையானா மாறி இருக்கும். ஓகே. எலக்ட்ரான கெயின் பண்ணி ஆனியனா மாறினா தான் சைஸ் லார்ஜ் ஆகும். 1 எலக்ட்ரான கெயின் பண்றத விட 2 எலக்ட்ரான கெயின் பண்றத விட 3 எலக்ட்ரான கெயின் பண்ணா சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். சோ லார்ஜஸ்ட் அயானிக் சைஸ் N3- சொல்லுவோம். ஃபைன். இந்த மாதிரி அப்புறம் அல்லைலிக்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். வினைலிக், அல்லைலிக் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்லயே ஹாலஜன் இருந்துச்சுன்னா அத நம்ம வினைல்னு சொல்லுவோம். கார்பன் டபுள் பாண்ட் கார்பனுக்கு பக்கத்துல ஒரு கார்பன் இருந்து sp3 கார்பன். அந்த கார்பன்ல ஹாலஜன் இருந்துச்சுன்னா அல்லைலிக்னு சொல்லுவோம். சோ அத வச்சு அல்லைலிக் சொல்லியிருக்கோம். எல்லாமே அதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டட். நான் எதையும் காமிக்கணும் அவசியம் இல்ல. நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். 2 இருந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு, 3 இருந்துச்சுன்னா நியூக்ளியோடைடுன்னு சொன்னேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நியூக்ளியோசைடுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பேஸ் அட்டாச் ஆயிருக்கு. இது என்னவா இருக்கலாம்? அ அடினோஸ் யுராசில், குவானைன், சைட்டோசின், தையமின், அடினைன் இந்த மாதிரி ஏதோ ஒரு அமினோ ஆசிடா இருக்கலாம் இல்லையா? இங்க இருக்கக்கூடியது ATG இந்த மாதிரி ஏதோ ஒரு அமினோ ஆசிடா இருக்கலாம். அந்த அமினோ ஆசிட் தான் பேஸ்ன்னு சொல்றாங்க. பேஸ் ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு. 5த் கார்பன்ல எது அட்டாச் ஆயிருக்குன்னா பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஒரு சுகருடைய 5த் கார்பன்ல பாஸ்பேட் இருக்கு. நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்க பயோமாலிகுல்ஸ்ல ஈஸியா பார்த்திருப்பீங்க. இல்ல? கோவலன்ட் பாண்ட்னா பாண்ட் நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். சோ ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே. சோ 20% லைம்ஸ்டோன் அப்படின்னு குடுத்திருந்தாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்துச்சுன்னா பாருங்க. இல்ல இந்த மெத்தட் குடுத்திருந்தாங்க. இதுவும் அதே தான் இருக்கு. 20 இன்டூ 20% பியூர்ன்றதுனால 20/100. சோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 4 கிராம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 இன்டூ 2 4 தான் வரும்ல. 4 கிராம்.
ஓகே. ஸோ 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ல 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ 4 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு கிராம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.76 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணிருப்பேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகேவா? ஃபைன். பட் ஆன்சர் ஒண்ணு தானே. எந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சா என்ன? பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ ஈஸியா நைட்ரஜன் கேஸ் போயிட்டு எனக்கு பென்சீன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? குளோரின் ரீப்ளேஸ் ஆகி HBr இருக்கிற. ஃபைன். ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதுல மெத்தில் ஷிஃப்ட் ஆர் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மென்ட். இந்த ரீஅரேஞ்ச்மென்ட் பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தெரிஞ்சுச்சுன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் than செகண்டரி கார்போகேட்டையான் which is more stable than primary carbocation. Primary carbocation is more stable than methyl carbocation. சோ இந்த கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தெரிஞ்சுனாலே டெர்ஷரி வேணும்னா நான் ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஷிஃப்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பாருங்க. இதோட செக்ஷன் ஏ வந்துச்சு. அப்புறம் செக்ஷன் பில ஹக்கிள்ஸ் ரூல் ஒபே பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இது அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ். சோ ஹக்கிள்ஸ் ரூலே அவங்க கொடுத்தாங்க. பிளேனாரிட்டியா இருக்கணும், டீலோகலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த பிளேனாரிட்டியும் கம்ப்ளீட் டீலோகலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இந்த ரெண்டு ரூலையும் ஒபே பண்ணிட்டு தேர்ட் ரூல் 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இல்லாம 4n பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப அதுக்கு பேர் என்னது? ஆன்டி அரோமேட்டிக். ஏற்கனவே சொன்னா இல்லையா? ANTI ஆன்டி அரோமேட்டிக். ஃபைன். சோ அந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் இது டாலரன்ஸ் ரியேஜன்ட்னு சொல்லியிருப்பேன். அந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க டாலரன்ஸ் ரியேஜன்ட் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் யூஸ் பண்ணாலே என்னது டாலரன்ஸ் ரியேஜன்ட் சொல்லணும். அப்ப அதை ரெடியூஸ் பண்ணும். அப்ப ஆல்டிஹைட் என்னவா மாறிடும்? ஆசிடா மாறிடும். COO காம்ப்ளெக்ஸா மாறிடும். சில்வர் என்ன ஆயிடும்னா ரெடியூஸ் ஆயிடும். ஓகேவா? ஃபைன். சோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுதுல்ல, தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எதுலுமே உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க கிளியரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ABC அப்படின்னு சொல்லிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி 8H+3SO4 இதை நான் அந்த பார்ட்லயே நம்ம பார்த்திருப்போம். கிளியரா தான் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இல்லைனாலும் இதை பாருங்க. ஃபைன். அதே மாதிரி சொன்ன மாதிரி சாலிட் ஸ்டேட்ல இன்னொரு சம் ஒண்ணு டெட்ராஹெட்ரல்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா? டெட்ராஹெட்ரல் வாய்ட்ல 1/3 ஆக்குபை ஆயிருக்கு ஏ ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க ஆக்டாஹெட்ரல் வாய்டுன்னு சொல்லிட்டாங்க. FCC யூனிட் செல் ஒரே ஒரு யூனிட் செல் அதுல ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ல என்ன ஃபிராக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சோ ஆன்சர் 3 இது எப்படி வந்துச்சுன்றது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்டாஹெட்ரல் வாய்ட் இன் FCC என்னது? எட்ஜ் சென்டர் பிளஸ் பாடி சென்டர் இல்லையா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எட்ஜ் சென்டர் எவ்வளவுதான் இருக்குன்னா 1/4 தான் இருக்கும் ஒரு யூனிட் செல்லுக்கு. ஒரு யூனிட் செல்லுடைய 4 கார்னர் தான் இருக்கும். இன்னொரு யூனிட் செல் கூட ஷேரிங்ல இருக்கும் எட்ஜ்ல. ஃபைன். ஃபிராக்ஷன் ஆஃப் ஒன் எட்ஜ் சென்டர்டு ஆக்டாஹெட்ரல் வாய்ட் இன் யூனிட் செல் ஆஃப் FCC என்னதான் இருக்கும்? 1ன்னு இருக்கும் இல்லையா? சரி. ஆக்சுவலா இந்த ஆன்சர் என்ன வரும்னா 1/4 அப்படின்னு எழுதணும். இந்த திங் இங்க 4 அப்படின்றது மிஸ் ஆகுது. பாத்துக்கோங்க ஃபிராக்ஷன்ல எழுதுறது. ஃபைன். ஈட்ரோஃபிசம் பார்த்தோம். ஆக்சிஜன் லெவல் இல்ல லெவல் ஆஃப் ஆக்சிஜன் டிக்ரீசஸ். ஓகே. கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் டெல் ஜி நாட் கேட்டிருக்காங்க. -RT ln K அப்படின்னு இருக்காங்க. இங்க ln K ன்னு இருக்காங்க. இந்த ஃபார்முலா நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதை படிக்கணும்? -2.303 RT log K என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். ln உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு நம்மளுக்கு டேபிளும் இல்ல. நேச்சுரல் லாகிரிதம் இல்லையா? லாகிரிதம் இருக்கு. லாக் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். லாக் 1ல இருந்து 9 வரைக்கும் இல்ல லாக் 0 வேல்யூ 1. சோ லாக் 0ல இருந்து 9 வரைக்கும் இந்த வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணிட்டாலே எந்த வேல்யூவை கேட்டாலும் அதை இந்த வேல்யூஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ நீங்க லாக் வேல்யூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2.303 ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் K ஈக்லிபிரியம் கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணி 2 3 6 6 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 10 இருக்கும். அதை இங்க போட்டிருக்காங்க. லாக் 10 உடைய வேல்யூ 1 தானே. அப்போ இங்க இருக்கிற மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதும் ஆன்சர் கிடைச்சிடும். அதுதான் இங்க எழுதிருக்காங்க -1381.8 கிலோ கலோரிஸ். சாரி கலோரிஸ்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க 3 டிஜிட் தள்ளி 1.3 அப்படின்னு கிலோ கலோரிஸ்ல எழுதிக்கலாம். ஆப்ஷன் எதுல இருக்குன்னு பாருங்க. கலோரிஸ்ல இருந்துச்சுன்னா கலோரிஸ்ல எழுதுங்க. ஃபைன். வேற என்ன? இந்த மாலிகுல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சல்ஃபர், பாஸ்பரஸ், நைட்ரஜன்ஸ் இதனுடைய ஆக்சைட்ஸ், ஆசிட்ஸ், ஆக்சோ ஆசிட்ஸ் இது ரெண்டுத்தோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்பதான் டபுள் பாண்ட் எத்தனை இருக்கு, சிங்கிள் பாண்ட் எத்தனை இருக்கு, லோன் பேர் எத்தனை இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அதை வச்சு ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். உட்ஸ்பிட்டிக் ரியாக்ஷன் சொல்லியிருப்பேன். அல்கைல் ஹாலைடு புரோமின் வெளியில போயிட்டு எத்தில் வந்து சேரும்னு சொல்லிட்டு. சோ அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க நான் என்ன சொல்லிருப்பேன்னா எத்தனால் எடுத்துக்கிட்டு ஈத்தர் ஃபார்ம் பண்ணி அதாவது சல்பரிக் ஆசிட் கூட சேரும்போது 413 கெல்வினை விட அபோவா இருக்கா பிலோவா இருக்கான்றதை பார்த்து எத்தனால் அபோவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கக்கூடியதே ரியாக்ட் ஆகி H2O வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு ஈத்தீன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஈத்தீன்ல இருந்து HBr கூட சேர்த்து
எத்தில் புரோமைட ஃபார்ம் பண்ணி பிஆர் வெளியில போயிட்டு எத்தில் வந்து சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இன்கேஸ் எத்தனால் எடுத்திருந்தாலும் ஈத்தர் ஃபார்ம் ஆயிருக்கும். டைஎத்தில் ஈத்தர். அதுக்கப்புறம் HBr கூட சேர்க்கும் போதும் அதே மாதிரி எத்தில் புரோமைடும் எத்தனாலும் கிடைச்சிருக்கும். அந்த எத்தில் புரோமைட் ரியாக்ட் ஆனாலும் இதே தான் கிடைக்கும். ஓகே தானே? பட் இந்த இடத்துல கண்டிஷன் எக்ஸாக்டா குடுக்கல. டெம்பரேச்சர் ஹீட் 413 விட அதிகமா 413 விட கம்மியா எவ்வளவு தூரம் கொடுக்காதனால நான் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனால வச்சு ஈத்தரை வச்சு சொன்னேன். ஓகேவா? நீங்க ஈத்தினை வச்சு எழுதினாலும் ஓகே தான். ஃபைன். கொஸ்டின் கிளியர் இல்ல. உங்களுக்கு ஒரு டயலாக் வருதா? ஆடத் தெரியாது சிலுக்கு மேடை கால்ல சுளுக்குன்னு இருந்துச்சாம். ஏதோ டயலாக் சொல்லுவாங்க. ஊர்ல சொல்லுவாங்க. நான் சொல்லல. சோ அது எதுக்கு சொல்றேன்னா, சார் உங்களுக்கு ஆன்சர் தெரியறதுக்காக அல்லது நீங்க ஆன்சர மாத்தி சொல்லிட்டீங்கறதுக்காக கொஸ்டின் கிளியரா குடுக்கலன்னுலாம் சொல்லாதீங்க. அப்படின்னா நான் கொஸ்டின் தப்புன்னு சொல்லல. கொஸ்டின கிளியரா குடுக்கலன்னு தான் சொன்னேன். சோ டெம்பரேச்சர் எவ்வளோன்றத மென்ஷன் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே நம்ம வேற 101 பாட்னிக்கு வந்துட்டோம். ஃபைன். சோ 100 கொஸ்டின்ஸும் இங்க கரெக்ட்டா இருக்கு. நீங்க இதுல எது எதெல்லாம் பாஸ் பண்ணி பார்க்கணுமோ பார்த்திருக்கலாம். E2 தான் நம்ம பார்க்கிறோம். புக்லெட் கோட் E2 பார்க்கிறோம். E1 ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்ட் 1ல இருந்து பார்ட் 8 வரைக்கும் பார்த்திருக்கோம். அந்த 8 பார்ட்ல இருக்கிற அதே கொஸ்டின்ஸ் தான் இங்க திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா ஷஃபிள் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின் நம்பர் என்ன இருக்குன்னா மாறி இருக்கு. மேல கீழன்னு மாறி இருக்கு இல்லையா? சோ அப்போ புக்லெட் கோட் E1ல இருந்து E6 வரைக்கும் எது இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே சேம் ஆன்சர்ஸ் தான். நீங்க இதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் இந்த 50 கொஸ்டின் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு மெமரைஸ் பண்ண சொல்லல. நான் என்ன சொல்றேன்? அந்த கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருக்கும். இந்த மாதிரி கிளியரா இருந்தீங்கன்னா, உங்களால கண்டிப்பா அடுத்த நீட் எக்ஸாம்ல இப்போ வரக்கூடிய 24 எக்ஸாமோ சரி, அல்லது 25ல வரக்கூடிய எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி. அந்த எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா உங்களால ஒரு 10 கொஸ்டின்ஸ்னாச்சும் அட்டெண்ட் பண்ண முடியும். 50 கொஸ்டின்ஸ பார்த்தா எப்படி 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 10 இன்டு 4 40 மார்க் எடுக்க முடியும்னு சொல்றேன். 100% ஷூர். எப்படின்னா இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கும் 50 கான்செப்ட்ஸ் இருக்கு. 50 கான்செப்ட்ஸ்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா, வாட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ரியாக்ஷன் இப்படி ஒரு ரியாக்ஷனும் ஃபிங்கிள்ஸ்டீனும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு ரியாக்ஷன்ல கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் தெரிஞ்சு அதை வச்சு நம்ம ஷிஃப்ட் நடக்குமா நடக்காதா? மெத்தில் ஷிஃப்ட் நடக்குமா? ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்குமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு 2 கான்செப்ட் 3 கான்செப்ட் இருக்கும் இல்லையா? இன்னர் பேர் எஃபெக்ட் மேல இருந்து கீழே வரும்போது ஆக்சிடேஷன் நம்பர் லோயர் நம்பர்ல ஸ்டேபிளா இருக்குமா? ஹையர் நம்பர் ஸ்டேபிளா இருக்குமா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? இல்லையா? இந்த மாதிரி நிறைய நீங்க என்ன பண்றீங்க? அந்த கான்செப்ட் வைஸ் 50 கொஸ்டின்ஸ்க்கு 50 to 70 கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல 10 கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். சார் 50 கொஸ்டின் 45 கொஸ்டின் அடிக்கணும். நீங்க வெறும் 10 கொஸ்டின் தான் சொல்றீங்கன்னா, நீங்க இதே மாரி இன்னும் நிறைய புக்லெட்ஸ் பாருங்க. அதுலயும் நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ மெமரைஸ் பண்ணாதீங்க. கான்செப்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்? நாலேட்ஜ வைடா டெவலப் பண்ணிக்கிட்டு, அதாவது நல்ல நாலேட்ஜ பிராடா டெவலப் பண்ணிக்கிட்டு, அது மூலியமா ஈஸியா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? கான்ஃபிடென்ட்க்கு தேவை என்னன்னா, பிராக்டிஸ். நீங்க குமுலேட்டிவா அதாவது தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் எக்ஸாம்க்கு 2 நாள் முன்னாடி நான் படிச்சாலே சென்டம் எடுத்துருவேன் சார். அப்புறம் ஏன் சார் இதுக்கெல்லாம் படிக்கலாம்? நீங்க போர்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறது வேற, நீட், ஜேஇ இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறது வேற. சோ எக்ஸாம்ஸ்க்கு நீங்க டெய்லி வொர்க் அவுட் பண்ணுங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 2 ஆர் 3 ஆர்னாச்சும் மினிமமா எடுத்து வச்சு அடுத்த வருஷம் நீங்க நீட் எழுத போறீங்க நான் சொல்றேன். ஒரு 2 ஆர் 3 ஆர்னாச்சும் டெய்லி நீட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஈவன் தோ யூ ஹேவ் அன் அகாடமிக் பார்ட். அகாடமிக்ல உங்களுக்கு அசைன்மென்ட் குடுக்கலாம், ரெக்கார்ட் எழுத சொல்லலாம். வேற ஏதாவது யூனிட் டெஸ்ட் இல்ல சாப்டர் வைஸ் டெஸ்ட் அப்புறம் என்னது யூனிட் டெஸ்ட்க்கு அப்புறம் மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் ஏதேதோ டெஸ்ட்டா வச்சுன்னு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா வைக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதையும் படிச்சுக்கிட்டு இதையும் படிக்கணும். எப்படி சார் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பண்ண முடியும்னா, நீங்க டிவி பார்த்துக்கிட்டே, மொபைல் நோண்டிக்கிட்டே, சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது பண்ணுவீங்கல்ல? இதெல்லாம் பண்ண முடியுது, அதெல்லாம் பண்ண முடியாதான்னு சொல்லி நான் எதனா கேட்டுருவேன். அப்புறம் நீங்க காண்டாயிடக்கூடாது. சோ இப்பவே நீங்க என்ன பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப நேரம் சேனல்லாம் பார்க்காதீங்க. யூடியூப பார்த்தாலும் கெட்டு போயிடுவீங்க. ஒழுங்கா சப்ஜெக்ட்டுக்காக மட்டும் யூடியூப் பாருங்க. மத்த நேரத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. புக் எடுத்து வச்சு படிங்க. ஓகேவா? பாய்.